என்ன பாடியா பாட போறது என்ன பாட்டு பாருட்டா? ஆமா ஏண்டா ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் பாடினேன், உனக்கு தெரிஞ்சது நீ பாடு, முடிவு அண்ணன் சொல்ல போறாங்க. மாந்தமானவா நம்ம நம்ம இங்க நல்லா சொல்லி ஓடும் நம்ம பாத்தமா பாத்தமா ஆமா ஏன்டா முருகுறா மேலந்து வராத பாட்டா? நான் வந்து ஓடும் அம்மா நல்லா அம்மா நல்லா இருக்கும் ஏமா பாத்தமா ஆமா வராது அவனு வர பார்த்தா ஆமா அது மாதிரி யார பாருது அத்தி பூடிடா அத்தி பூடிடா என்ன பண்ணணும் என்னடா பாடுனது? என்னமா ஐயோ உசாராரி பாவிடே, முந்தனத்து கூத்தம் பார்க்க நாள காரணம் இதே காட்சியில தான் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் ஆஃப் ஆகி அதே மாதிரி இன்னைக்கு ஆகி போச்சுன்னு வச்சுக்கா, அழிச்சிட்டு போட போறான். அது பூடி என்ன இடத்தில் சுகம் அதிகம் கண்டுபிடித்து அந்த இடத்தில் கண்டுபிடித்து Nama ya mak nananja. Nama ya mak nananja ulu mak nananja. Ya mak nana. Apa yang வேலை இல்ல? Ya ya. Nama. அது என்ன பண்ணு நீ ஜாப் பண்ணு. Nama? நான் மண்டல. Nama நீ போய் வண்டில பண்ணீங்களா? சொல்லா. இப்போ என்னலாம் சொன்னியா அது மறுபடியும் என்கிட்ட சொல்றா பாப்போம். Nama புரியடா? Nama போனே. முட்டி மோடி கட்டி மச்சான் ஒன்னாடா. ஆளா போட வேண்டாம். புரியடா? எத்து முடியாடியா? ஏமா எட்டு புழு போடலாமா? புரியலையா? புரியல. இந்த செட்டு போடுங்கறாரு, அவர் வேலைக்கு போட வைக்கிறோம். எப்படியா? அவர் சரியா போடலையா, அதனால உன்னை செட்டு போடு. ஏமா செட்டு போடுவா? செட்டு போடு வா. செட்டு போடு. ஏங்க அதெல்லாம் அந்த மாதிரி வீலங்க. நீ ஜட்டி போடுன்னு சொல்றான் அவன். ஜட்டி போடா? இந்த கம்பெனில என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா. டேய் நீ ஜட்டி போடாது அவனுக்கு எப்படி தெரியும்? ஏமா நான் செட்டி போடு ஒண்ணு செட்டு முடி. அட யாரோ அதுவாடா ஜட்டி போடு. நம்ம அந்த நம்ம ஆடு கம்பெனி நீயா ஏமா நான் வந்து நீ ஒண்ணுமா நம்ம ஒண்ணு முட்டி போடு நம்ம ஒண்ணு முட்டி போன கத்திரிக்கான்னு கேவலமா சொல்லாத. அதெல்லாம் அடிக்குது இவனும் தெளிவா பேசுற மாதிரி, நான் என்னவோ தப்பா பேசுற மாதிரி. ஆமா நீ தப்பு கீடு அது கட்டா அது வெட்டி வச்சா சரி முடிவான சொல்லுது. முடியவே முடியாது. கத்தி குத்துன்னு பாக்குறியா? அதாண்டி கிடையாது. உன்னை நினைச்ச பாவத்துக்காக என்ன நானே குத்தி சாகுறேன். நீ சாகுறியா? நீ எப்ப அந்த நல்ல காரியத்தை செய்ய போறதா ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்துங்கிறேன். ஏன்னா உன் ரோதனை வண்டிலையும் தாங்க முடியல, கொட்டாயிலையும் தாங்க முடியல. என்ன நிம்மதியா வாழவே விட மாட்டேன். நீ சீக்கிரம் செத்துரு, அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. ஏன்னா எனக்கு கிணத்துல குதிச்சு சாகுறாங்களே அவங்களையும் பார்த்திருக்கேன், தூக்கு போட்டுக்கிட்டு சாகுறாங்களே அவங்களையும் பார்த்திருக்கேன், விஷம் குடிச்சு சாகுறாங்களே அவங்களையும் பார்த்திருக்கேன். தன்னைத்தானே கத்தியால குத்தின சத்துல பார்த்தே கிடையாது.
நீ சீக்கிரம் சாவ, நான் போற வேலைக்காவது சந்தோஷமா பாத்துட்டு போடுறேன். இவ்வளவு பேரை சாவடிச்சுக்கிறேன். ஏய், ஆளு பார்க்கும்போது ஒரு மார்க்கமா தண்டிக்கிறேன். இருக்கும் இந்த மார்க்கத்துக்கு தான் 3 லட்சம் ரூபாய் குத்து கூட்டுன்னு வந்தேன். என் மகனை என்கிட்ட எதுனா மக்கர் பண்ணி இனி நீ பேசுன வாங்குறேன். இல்ல நீ ஆவா, நான் உட்காந்து பாக்குறேன். எனக்கு கூத்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்கின 3 லட்சத்துக்கும் உனக்கு 3 நாமத்தை நான் பட்டியா போட்டு உனக்கு பாய் பாய் சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஹலோ, என்னங்களோ ஒருத்தன் ஒரு பொம்பளையாண்ட 1 ரூபாய் கொடுக்குற போதே 1 ரூபாய் எந்திரன்னு ஒரு மனசு இருக்கணும். அவன் தான் பொம்பளைங்களோட பணத்தை கொடுக்கணும். அது எனக்கு இல்ல, எங்க ஆளுங்க எல்லாருமே பொருந்தும். இவ்வளவு பணத்தை உங்க 6 பேரோட கொடுத்துருக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், திரும்பி வர நம்பிக்கை ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. நாங்களா மனசு வச்சு டே கேசவா இந்தாடா உன் பணத்தை தூக்கி போடுற உட்காந்து பொறிக்க போறான்னு போட்டா தான் உண்டு. மறந்துட்டோம். அவ்வளவு நல்லவனா நீ? அது வேற ஒரு வழி வச்சுக்கிறேன். வழி வச்சிருக்க, என்ன வழி சொல்லு பாப்போம். வந்து கேஸ்ட் வந்துடும். அடக பாலிவாயா, இந்த நினப்பலாவா இருக்குதா உனக்கு? என்ன கழிக்க போறியா? உன்னை என் வீட்டு வாசப்புள்ள சேர்த்தா தான் நீ வந்து கழிப்ப. கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன். நான் கனவுலயே வந்து கழிப்பேன் அந்த மாதிரி ஆளு. ஐயா வேணாப்பா, நீ தடவி ஆடி மொத்தத்துக்கு கழிச்சுன்னு கொடு.